காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 10. போன வாரம் தான் வந்து சென்ற மகன் அடுத்த வாரமே ஊருக்கு வந்து நின்றது விஜயாபதிக்கு நெருடலை தந்தது. வா நாளும் வேலை இருக்கு, அடுத்த தடவை வரேன் பண்ணு சொல்லுவான். இந்த தடவை போன சுருக்குல வந்து நிக்கிறான், என்னவா இருக்கும் என்ற யோசனையுடன் மகனை வரவேற்றார். என்னடா போன வாரம் தானே வந்த என்ற அப்பாவின் விசாரிப்பில், ஏன் வந்தேன்னு கேட்குறீங்களா? என்னப்பா நீங்க? என்னடா நான் கூப்பிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி வருவோம்னு வந்தா என்னடா போன வாரம் தானே வந்தேங்கிறீங்க, ஏதாவது ஒரு நிலையில் நிற்க மாட்டீங்களாப்பா என்று மகன் கேட்டதும் வாயை கப்பென்று மூடிக்கொண்டார். சரி குளிச்சுட்டு சாப்பிடு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என்று அவர் சொல்ல, அப்பா மணி என்கிட்ட சொல்லி கடையை பார்த்துட்டு சொல்லிட்டு வெரசெல்லாம் கொஞ்சம் திரும்பி வாங்க, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறிவிட்டு தனது அறைக்கு சென்றான். கடைக்கு சென்றவர் வெகு காலமாக தன்னுடனே இருக்கும் மணியை அழைத்து, என்ன பண்ணிட்டு இருக்க என்று விசாரித்தார். நேத்து வந்த சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் முதலாளி என்றவனிடம், அத வேற யாராவது விட்டு செய், நீங்க உட்காரு என்று கல்லாவில் அவனை உட்கார வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். அவர் வரும்போது சாப்பிட்டு கொண்டிருந்தவன், அப்பா உங்க ரூம்ல போய் இருங்க, நான் அங்க வரேன் என்று கூறவும் அவன் தன்னுடன் தனித்து பேச விரும்புவதை புரிந்து அறைக்குள் சென்றார். அப்பாவை தேடி வந்தவன் எடுத்த எடுப்பில் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். ரொம்ப நாளா நீங்களும் கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க, நான் தான் தட்டி கழிச்சுட்டே இருந்தேன், இப்போ உங்க பேச்சை கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூற மகிழ்ந்து, உடனே பெண் பார்க்கட்டுமா என்று கேட்காமல் அவனே சொல்லட்டும் என்று அமைதி காத்தார். என்னப்பா ஒண்ணுமே சொல்லல? அவர் பதில் பேசாமல் இருப்பது பார்த்து கேட்டான். நீ ஏதோ முடிவு பண்ணியிருக்க, அது என்னன்னு முதல்ல சொல்லு என்று கேட்கவும் தான் காதலிக்கும் விஷயத்தை கூறினான். காதல் கல்யாணம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பொண்ணு குடும்பம் நமக்கு ஏத்ததா தான் இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி யாரு பொண்ணு? அதான்ப்பா போன வாரம் நீங்க கூட பாத்தீங்களே, கல்யாண வீட்டுல என் கூட நின்று பேசிட்டு இருந்தாளே, அதுதான்ப்பா. ஓ என்றவருக்கு அவள் யார் என்பது புரிந்து போயிற்று. ஆனாலும் விடாமல், அப்பா அம்மா யாரு, எந்த ஊரு என்று விவரம் கேட்க அவள் பெயர் அப்பாவின் பெயர் எல்லாம் கூறினான். கொஞ்ச நேரம் அவர் பதிலை பேசவில்லை. பின்னர் மெதுவாக மகனிடம், காதல் கல்யாணத்துக்கு நான் எதிரி இல்லப்பா, ஆனா இந்த பொண்ணு வேணாம், இவளை தவிர நீ வேற யாராவது காதலிக்கிறேன்னு சொல்லு, உடனே கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் என்று கூறினார். அப்பா இது என்ன பதில்? காதல் கல்யாணத்துக்கு நீங்க எதிரி இல்லைன்னா அந்த பெண்ணை நான் காதலிச்சா உங்களுக்கு என்ன, கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதுதானே என்று கேட்டான். வேண்டாம் சொன்னா கேளு, ஏற்கனவே அந்த குடும்பத்தோட நமக்கு பிரச்சனை இருக்கு, அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க முடியாது. என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க முதல்ல என்று அவன் கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னா விட்டுடேன், ஏன் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க என்றார் கோபத்துடன். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நீங்க சொல்றத நான் நம்ப முடியும், இல்லைன்னா என்னோட லவ் மேரேஜ் நடப்பதை தடுக்கிறதுக்கு நீங்க பொய் சொல்றீங்கன்னு தான் நான் நினைப்பேன். டேய் நான் தான் காதலுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்படி சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வேண்டான்னு தடை போட்டா எனக்கு என்ன தெரியும் என்று அவரை மடக்கினான். அந்த பெண்ணோட அப்பா எனக்கு ஏற்கனவே மாமா பையன்தான். என்னது? எனக்கு புரியல. டே எங்க அம்மாவும் அவனோட அப்பாவும் கூட பிறந்தவங்க, அதனால எனக்கு அவன் மாமா பையன். ஒரு பிரச்சனையால 2 குடும்பத்துக்கும் பகை, பேச மாட்டோம். அதான் என்ன பகை என்று மகன் விடாப்பிடியாக கேட்க, அவனோட தங்கச்சி என்னோட முதல் சம்சாரம், அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சதும் எங்க அம்மா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன், குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு ஒரே பிடிவாதம், அழுகை சண்டை, அது தாங்க முடியாம நானும் எங்க அம்மா சொன்னதுக்கு தலையாட்டிட்டு அவளை விவாகரத்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்தான் உங்க அம்மாவை பார்த்து எனக்கு கட்டி வச்சாங்க, நீயும் பிறந்த. அதுக்குள்ள முத்துராம தங்கச்சியை கூட்டிட்டு வெளியூர் போயிட்டான், நாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிடவே இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் கல்யாண மண்டபத்தில் அவங்கள பார்த்தேன். அந்த பொண்ணு முத்துராமன் பொண்ணாதான் இருக்கணும்னு நானே யூகிச்சிட்டேன். என்ன, இங்கிருந்து போகும்போது அவனுக்கு குழந்தை கிடையாது, வெளியூர் போன பிறகு பிள்ளை பிறந்ததா கேள்விப்பட்டேன். இப்ப சொல்லு, எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அவங்க வீட்டில் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க என்று கூறினார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் நான் அதை கேள்வி கேட்கக்கூடாது, ஆனா என்னோட கல்யாண வாழ்க்கையில் அது பாதிக்கும்னு தெரியும் போது
அதில் உள்ள நியாயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவோ மருத்துவ முறைகள் முன்னேறி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்கள விவாகரத்து பண்ணினீங்க? ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருந்து அவங்க நல்லா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விவாகரத்து பண்ணியிருப்பாங்களா? அதுவும் உங்கள் சொந்த மாமா பொண்ணு. அந்த பாசம் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் ஆம்பளைங்கிறதுனால இன்னொரு கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டீங்க. ஆனால் அவங்க வேற கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை பட்டு போனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தானே? மகனின் நேர்மையான கேள்விக்கு அவர் தலை குனிந்தார். நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். நாங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு எல்லா டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. யாருக்கு தான் தன்னோட வம்சம் தழைக்கணும்னு ஆசை இருக்காது? எனக்கு அந்த ஆசை இருந்தது தப்பா? அவளையும் வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ண முடியாது. அவளும் ஒத்துக்க மாட்டா, வரவளும் ஒத்துக்க மாட்டா. அப்போ இதுக்கு என்னதான் வழி? ராஜ், வாழ்க்கை எல்லாருக்கும் வசந்தத்தை அள்ளி தந்துடாது. எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சாதாரணமாக வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் ஒரு சில வாழ்க்கை அவங்க கர்மாவின் படி தண்டனையாக அமையும். அதெல்லாம் இறைவன் முன்னாடியே தலையில் எழுதி வச்சதுப்பா. மனிதர்களால் மாற்றவே முடியாது. எல்லோருக்கும் அமையிற மாதிரி வாழ்க்கை எனக்கும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். குழந்தை பிறக்கலன்னு உடனே தள்ளி வைக்கல. 5 வருஷம் நாங்கள் பார்க்காத டாக்டர் இல்லை. இந்த கோயம்புத்தூர் ஏரியாவை சுற்றி சுற்றி எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினோம். எல்லோரும் ஒரே பதில் தான் சொன்னாங்க. அப்போ நான் என்ன செய்யறது? எனக்கு அவளை விவாகரத்து பண்ணலாம்னு எண்ணமே கிடையாது. ஆனால் அதே சமயம் குழந்தை குட்டின்னு வாழணும்னு என் மனசுலையும் ஆசை இருந்தது. என்னோட வாரிசை நானும் பார்க்கணும், வளர்க்கணும். நம்ம சமூகத்தில் எதுக்காக கல்யாணம்னு ஒரு சடங்கை வச்சுருக்காங்க? அடுத்த தலைமுறையை உருவாக்கத்தான். எல்லா மனுஷனுக்கும் தன்னுடைய குழந்தைங்களை நேசிக்கிறதோட அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்களை தன்னுடைய பிரதிபிம்பமாக நிழலாக அவன் பார்க்குறான். அவனுக்கு தெரியும் நாம் இந்த பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விடை பெற்றுக்கொள்வோன்னு. ஆனால் அவனுடைய பேராசை என்னன்னா, இறப்பே இல்லாமல் இந்த பூமியில் தொடர்ந்து சந்தோஷமாக வாழ வேணுங்கிறது தான். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் தன்னுடைய உதிரத்தில் பிறந்த தன்னுடைய குழந்தை பூமியில் வாழ்வதன் மூலம் தானே இங்கே தொடர்ந்து இருப்பதாக அவனுடைய மனசு நிறைவு பெறுகிறது. அப்போ எனக்கும் அந்த ஆசை இருக்க தானே செய்யும். நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லலை. ஆனால் விதி செஞ்ச சதிக்கு நானும் பலியாக முடியாது. நிஜமாக எனக்கு அவன் மேலே கோபம்லாம் கிடையாது, வருத்தம் தான். ஐயோ, இப்படி ஒரு குறைய ஆண்டவன் அவளுக்கு வச்சிருக்க வேண்டாமே. அவளுடைய மனசு என்ன பாடுபடும்னு நினச்சி நான் வருந்தி இருக்கேன். அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஆனால் அவளுக்காக நானும் குழந்தைய இல்லாமல் வாழ முடிவு பண்ண என்னால் முடியலை. என்னோட சுயநலம் அதுக்கு விடலை. எங்கள் அம்மாவும் அவங்க அண்ணன் கிட்ட தெளிவாக பேசிட்டாங்க. அண்ணன் பொண்ணு தான் என் மருமகளாக வேணும்னு நான் ஆசைப்பட்டு தான் எடுத்தேன். ஆனால் இப்படி ஒரு குறை இருக்குன்னு நமக்கு தெரியாமல் போச்சு. அண்ணன் என்னோட வம்சம் விளங்கணும், நீ தான் எனக்கு உதவி செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கவும் அவங்களே நீ மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது செஞ்சாலும் முறையாக செய்வோம் அண்ணன். நாளை பின்ன வர்ற பொண்ணு எங்களை குத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. டைவர்ஸ் நடக்கலைன்னா அடுத்த கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். வர பொண்ணு அவங்களோட செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த டைவர்ஸ். இளவரசியும் இதுக்கு மனசார ஒத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டு கொடுத்தா. நீ வேணும்னா அவங்கக்கிட்டேயே போய் கேட்டுப்பாரு, என் மேலே ஏதாவது தப்பு இருக்குதான்னு என்று சொன்னவர் மனபாரம் தாங்காமல் தன்னுடைய அறைக்குள் சென்று அடைந்து கொண்டார்.